டேட்டா டைப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்துட்டு இன்பில்டாக 3 இருக்குது. ஒன்று வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, காம்ப்ளெக்ஸ். இன்டிஜரை வந்து இன்டுங்கிற ஸ்டார்ட் ஃபார்மில் கோடிங்கில் எழுதுவோம். இன்டிஜர் ஆர் ஹோல் நம்பர் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வித்தவுட் ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ். இன்டிஜர் அப்படின்னா என்னன்னா முழு நம்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20ங்கிறது அது பாசிட்டிவ் 21ஆகவும் இருக்கலாம், நெகட்டிவ் 21ஆகவும் இருக்கலாம். புள்ளி வச்ச நம்பர் இதில் வராது. இதுதான் வந்துட்டு இன்டிஜர். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை கோடிங்கில் வந்துட்டு ஃப்ளோட்டுங்கிறத யூஸ் பண்ணி எழுதுவோம். ஃப்ளோட்ஸ் ஆர் ரீப்ரசன்ட் ரியல் நம்பர் ஆர் கேரக்டரைஸ்டு பை அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சு செட்டன் நம்பர் இருக்கும். அதைத்தான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 12.221 இதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பரை காம்ப்ளெக்ஸ்னே வந்துட்டு நம்ம கோடிங்கில் எழுதுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் எ ரியல் பார்ட் அண்ட் அன் இமேஜினரி பார்ட் ரைட்டன் வித் அ ஜே ஆர் ஜே. ஸ்மால் ஜேயாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கேபிட்டல் ஜேயாகவும் இருக்கலாம். எங்கே போடணும் அப்படின்னா சஃபிக்ஸ் ஃபார் த இமேஜினரி காம்போனண்ட். எக்ஸாம்பிளுக்கு 5 + 6j ஸ்மாலாகவும் யூஸ் பண்ணலாம், 6 + 5j கேபிட்டல் ஜேயும் யூஸ் பண்ணலாம். சஃபிக்ஸ்னால் நம்ம ஒரு இமேஜினரி பார்ட்டை வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு லெட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.